இந்த விளம்பரங்களை பார்த்து நீங்க ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா? உண்மையிலே நான் ஏமாந்துட்டேன். அதனால என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebook, Instagram, YouTube எதா ஓபன் பண்ணாலும் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரியர் எடுத்து அதுல விதவிதமான ஃபுட்டா ஒருத்தவங்க சாப்பிடுற மாதிரியும் அப்படி ரொம்ப ஒரு பெரிய ஆடு. அப்போ நானும் சரி ஓகே நம்ம ஆர்டர் பண்ணலாம், நமக்கும் சரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன விலை என்னன்னு கேட்கும்போது ஒரு நாளைக்கு 169 170 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸுக்கு முதல்ல நீங்க அட்வான்ஸா பே பண்ணணும், அதனால நீங்க அட்வான்ஸா பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அட்வான்ஸா பே பண்ணிட்டேன். மார்னிங் வந்து ஃபுட்டு வந்தது. அப்படியே நம்ம ஒரு சின்ன இட்லி, ஒரு 3 இட்லி வச்சிருந்தாங்க, ஒரு சட்னி, ஒரு சாம்பார். சரி ஓகே பரவாயில்லன்னு சாப்பிட்டாச்சு. மத்தியானம் ஃபிஷ் கறி அப்படின்னாங்க. கேரியரில் ஓப்பன் பண்ணால் 2 டப்பா நிறைய ரைஸு. நமக்கு தேவை, எனக்கெல்லாம் ஒரு டப்பா கூட தேவை கிடையாது. 2 கேரியில் 2 இது ரைஸு, ஒரு ஃபிஷ் குழம்புன்றாங்க, ஒரு ஃபிஷ் கிடையாது. சாம்பார், ரசம், கொஞ்சோல பொரியல். பொரியல்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும், பீட்ரூட் பொரியல். அப்புறம் என்னடா இது ஃபிஷ் குழம்பு, நாங்கள் ஃபிஷ்ஷும் இல்லை எதுவும் இல்லை, கொஞ்சோல குழம்பு ஃபிஷ் குழம்பு மட்டும் இருக்குது. அப்புறம் சாம்பார். ஏற்கனவே காலையிலே வச்ச சாம்பாரை அப்படியே மத்தியானமும் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் அவங்க கிட்ட ஈவினிங் வந்து கேட்டேன், என்ன சார் ஃபிஷ் குழம்புன்னு சொன்னீங்க, ஃபிஷ்ஷும் இல்லை, இது என்னது அப்படின்னு. இல்லை மேடம் இது பட்ஜெட்டுக்கு ஏற்றதுனால உங்களுக்கு ஃபிஷ் குழம்பெல்லாம் ஃபிஷ் வராது, இந்த குழம்பு தான் வரும் அப்படின்னாங்க. சரி சார் பொரியலையாவது கொஞ்சம் கூடலாம், இவ்வளோ சாப்பாடு ரைஸ் கூட இவ்வளோ தேவையில்லை, இவ்வளோ ரைஸ் நம்ம சாப்பிட மாட்டோம், அதனால நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சம் பொரியல் எனக்கு கூட வைங்க அப்படின்னு. இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் என்ன நான் கொடுக்குறேனோ அதை தான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னாரு. சரி ஓகே விட்டுட்டேன். நைட்டு தோசை. தோசையை பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக மெலிசா நம்ம உள்ளங்கைக்கு இவ்வளோ ஒரு ரவுண்ட் இருக்கும், அவ்வளோதான் ஒரு 3 தோசை. அதில் சட்னி வந்து அறையே படலை. எப்படி தேங்காயை துருவி நம்ம தாளித்து வச்சுப்போமோ அப்படி ஒரு சட்னி. மத்தியானம் வந்து அதே சாம்பார். இதை சாப்பிட்டுட்டு என்னால், எனக்கே தெரியும் நைட்டு நம்ம சுகர் டேப்லெட் போடுறோம், ப்ரெஷர் போடுறோம், எல்லாமே நம்ம போடும்போது இந்த தோசையை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சாப்பிட்டாச்சு. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணா அடுத்த நாள் காலையிலே பூரி வந்திருக்கு. பூரியை பார்த்தீங்கன்னா ஆயில்னா ஆயில், அவ்வளோ ஒரு ஆயில். அப்படியே அந்த இதுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு குருமா வச்சிருக்கு, உப்பு பயங்கரமா உப்பு. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரத சொன்னேன், சார் இது வந்து நம்ம நோயாளிகளும் வயசானவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு, நீங்க இவ்வளவு உப்பு போடாதுங்க, கம்மி பண்ணி உப்பு போடுங்க அப்படின்னு. சரி மேடம் நீங்க ஒரு 11 மணிக்கா கால் பண்ணுங்க, நான் அப்ப உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி மத்தியானமும் காலையில வச்ச சாம்பார், ஒரு அவியல் வச்சிருக்காங்க, ஒரு அது கொஞ்சமா, அது பத்தவே பத்தாது. அதுக்கு ஒரு ரசம், காலையில வச்ச ஒரு சாம்பார், ஏதோ ஒரு குழம்பு, அப்புறம் 2 டப்பா ரைஸ். அதை பார்த்தா நைட்டும் அது மாதிரி தோசை வச்சிருக்காங்க. அதை சுருட்டி மடக்கி தோசை மாதிரியே இல்லை டப்பாயில, அதை பிச்சு 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 என்னமோ சின்ன பிள்ளைங்க விளையாடின மாதிரி ஒரு தோசை. இப்படியெல்லாம் பண்ணா அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், எங்க இருக்குங்க எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்னு அவ்வளோ கமெண்ட். நெக்ஸ்ட் டே காலையில நான் சொல்றேன், சார் என்ன சார் இது இப்படி ஒரு சாப்பாடை தந்திருக்கீங்க அப்படின்னா, இல்லை நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு, நீங்க வந்து எனக்கு காலையில் நீங்க சொன்னாதான் நான் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னாரு. ஆனா நான் அடுத்த நாளைக்கு நானே ஃபிஷ் வாங்கி எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி டெய்லி அவர் தர சாப்பாட்டுக்கு மேல நானும் முட்டை ஆம்லேட்டை போட்டு அப்படிதான் அந்த ஃபுட்டை சாப்பிட முடியுமே தவிர அவர் தர ஃபுட்டை நம்மளால சாப்பிடவே முடியாது. சரி ஒரு பதிலாவது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் சரி வரலன்னா நம்மகிட்ட வரலன்னு சொல்லணும். காலையில சார் ஃபுட்டு எங்கன்னு கேட்கறேன், இல்ல ஒருத்தவங்களோட அப்பா இறந்துட்டாங்க, அதனால இன்னைக்கு ஃபுட்டு கிடையாது. அப்ப நான் 8:30 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா, அப்ப அவங்களா காலையில எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லையா, மேடம் இன்னைக்கு ஃபுட்டு கிடையாது, நீங்க வெளியில பார்த்துக்கோங்கன்னு சொல்லணும். அதுவும் சொல்லல. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லி ஏதோ ஒண்ண பண்ணி சமாளிச்சு அன்னைக்கு ஒரு நாளை ஓட்டுனேன். திரும்பவும் 2 நாள் எனக்கு லீவு. அது வந்து ஒரு நேரம் ஃபுட் அவங்க கட் பண்ண மாட்டாங்க. ஒரு நேரம் ஃபுட் வேண்டாம்னால நம்ம ஒரு நாள் வேண்டாம்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிடணும். சரி வேண்டான்னா, எனக்கு 10 டேஸ்க்கு நான் ரூபாய் குடுத்தாச்சு. 9வது நாளு அவங்க எனக்கு காலையில ஃபுட் கொண்டு வரல. அப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கிறேன், 9 மணி ஆயிடுச்சு சார் ஃபுட் வருமாங்கிறேன். இல்ல மேடம் உங்களுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, இனி கிடையாதுல்ல அப்படின்னு. சார் நீங்க அப்படின்னா நீங்க எனக்கு முந்தின நாள் எனக்கு சொல்லியிருக்கணும்ல சார், நீங்க உங்களுக்கு முடிய போகுது,
ஏதாவது நீங்க ரினிவல் பண்றீங்களா? நீங்க அதுக்கு ரூபாய் தரீங்களான்னு கேட்கணும்ல சார். எப்படி நீங்க திடீர்னு தராம இருப்பீங்க? அப்ப நான் இவ்வளவு நாளா நான் எந்த ஏற்பாடுமே உங்களுக்கு பண்ணலையே சார் சாப்பாட்டுக்கு. நான் 9 மணிக்கு மேல நான் இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இல்ல மேடம் நீங்க ஏதாவது பார்த்துக்கோங்க. அப்படி எனக்கு அந்த ஒரு நாள் நம்ம 9 நாள் தானே ஆயிருக்குன்றது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சரி திரும்ப அந்தால என்னடா பண்றேன்னு வச்சுட்டு வீட்ல புட்டு மாவு வச்சு ஏதோ புட்ட வச்சு சாப்பிட்டுட்டு, திரும்ப ஐயோ! ஒரு நாள் உண்டுல்ல அப்டின்ட்டு கால் பண்ணா எடுக்கவே இல்ல அவரு. அப்ப இது என்ன அப்டின்னா, சரி நீங்க ஒரு 10, 20, ஒரு 100 கூட நீங்க எங்ககிட்ட கூட வாங்கியிருக்கலாம். நீங்க Instagramல, YouTubeல அப்படி ஒரு ஆட் போடுறீங்க. அதுவும் ஒரு நாளெல்லாம் ஹோட்டல்ல இருந்து வாங்கி நைட்டு சாப்பாடு தராங்க. ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு நாங்களே ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடணும் உங்ககிட்ட ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அதே பிளாஸ்டிக் கவர்ல ஒரு பொரியல சட்னி சாம்பார பிளாஸ்டிக் கவர்ல வச்சு நைட்டு யானதொத்திக்கு வைக்கிறதுக்கு நாங்களே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். உங்கள்கிட்ட வந்து மெஸ் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வேண்ட தேவை இல்லல்ல. இந்த மாரி ஏன் Instagramலயும், Facebookலயும் எங்கள போட்டு ஏமாத்துறீங்க? இல்ல உங்களுக்கு இந்த மாரி குவாலிட்டியா சாப்பாடு தர முடியல. இந்த இது நீங்க பட்ஜெட் ஏன்னா 10 நாளைக்கு நான் ரூ. 1700 நான் கட்டியிருக்கேன். சரி எங்களுக்கு ரூ. 100 ரூ. 200 கூட தாங்க. நான் உங்களுக்கு குவாலிட்டியா தாரேன்னு கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். இது நானே திரும்ப மத்தியானம் என்ன பண்ணணும்னா, நம்மளே எல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது வெரைட்டியா நம்ம செஞ்சு அது கூடால வச்சு சாப்பிட வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஆகுது. நம்மளே முடியாம இருக்கிறதுனால தான் நாமளே அவங்களுக்கு ஆர்டர் போடுறோம். அப்ப அத வந்து நமக்கு குவாலிட்டி அவங்க தரல. அப்ப நீங்க அந்த ஆட்ல நடிக்கிறவங்களும் அத வந்து இவங்க பண்ணுவாங்களா? இவங்க ஒழுங்கா குடுப்பாங்களா? அப்படி நீங்க ஏதாவது எங்களுக்கு பார்த்து தான் நீங்க ஆட்ல வந்திருக்கணும். ஏன்னா எல்லாமே ஆட்ல காமிச்சு, எல்லாமே பாசிட்டிவா எங்களுக்கு காமிச்சுட்டு, நாங்க சாப்பாடு வாங்கும்போது, இப்படி எங்களுக்கு எதுவுமே இல்லாம சும்மா ஏனோ தானோன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அடைச்சு தர்றதுக்கு, இது தேவையே இல்லையே சார். நாம இல்ல நீங்க வந்து ஃபுட் அத மாரி இல்ல, இன்னைக்கு தர முடியாதுன்னா எங்களுக்கு முதல்லயே நீங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கடைசி நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணா நாங்க எங்க போவோம்? இதெல்லாம் நீங்க பார்த்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரி அதனால யாருமே Instagramல நல்லா வருது, YouTubeல நமக்கு நல்லா போடுறாங்க அப்படின்னு நீங்க ஏற்பாடு பண்ணிறாதுங்க. ஏன்னா 1 மாசத்துக்கு நம்ம சாப்பாடு குடுத்தா கண்டிப்பா அவங்கள்ட்ட வாங்கி தானே ஆகணும். முதல்லயே வாங்கிடுறாங்கல்ல. நான் 10 நாளைக்கு தான் வாங்கினேன். சரி ஓகே 9 நாள் தந்தாங்க. முடிச்சுட்டேன் அதோட. 10 நாள் நமக்கு அந்த சாப்பாட நம்ம திரும்பி சாப்பிடவே முடியாது. இனி கூட. அதனால நீங்க எப்பவுமே நீங்க அந்த சாப்பாட வாங்குறீங்கன்னா, எப்பவுமே 1 மாசத்துக்குள்ள ரூபாய கட்டிடாதீங்க. ஒரு 5 நாளைக்குள்ள பார்த்து டேஸ்ட் பண்ணி, போதும், இல்ல வேணும், தேவை இருக்கு, இது போதும்ன்னு சொன்னா மட்டும் வாங்குங்க. அல்லாம நீங்க வாங்கி கஷ்டப்படாதீங்க. அதனால தான் நான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவ நான் போடுறேன். தயவு செய்து Instagram, Facebook இதுல வர அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ பார்த்து ஏமாந்து நீங்க வந்து காச வேஸ்ட் பண்ணிறாதீங்க. உடம்பையும் கெடுத்துறாதீங்க. ஒரே எண்ணெயும், ஒரே உப்பும், நம்ம குடுக்குற சாப்பாடு நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம நல்லா நமக்கு முடியலன்னு நெனச்சு நம்ம வீட்டு சாப்பாடுன்னு நெனச்சு வாங்குற சாப்பாட, அவங்க நல்லபடியா நமக்கு தந்திருக்கணும். எனக்கு தரல. அதனால தான் நான் ஒரு விழிப்புணர்வா அந்த பதிவ போடுறேன். அ அதனால பார்த்துட்டு, உங்களுக்கு இது ஓகே அப்படின்னு சொன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நீங்க சொன்னது சரிதான் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ்.